சிறு பிள்ளைகளை நம்ம சமாதானப்படுத்துகிறோம். சின்ன குழந்தையா இருக்கிற பொழுது ஏதாவது கேட்குது, வாங்கி கொடுக்கல, நம்ம சமாதானப்படுத்திடுறோம். அதே இன்னும் கொஞ்சம் பெருசாகிறாங்க, வேற காரியத்தை சொல்லி சமாதானப்படுத்திடுறோம். சில வேளைகள் நம்முடைய வாழ்க்கையில் இழப்புகளை சந்திக்கிறோம். என்ன சமாதானப்படுத்தினாலும் மாறதில்லை. இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஒரு சமாதானம் இல்லாதபடி, பண தேவையாக இருக்கலாம், குடும்பத்தின் காரியமாக இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நம்மளை அர்ப்பணிக்கணும். ஆமீன். தேவன் கொடுக்கிற சமாதானம், ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் பெரிய காரியங்கள் செய்யும். பிலிப்பியர் 4:6-7 வாசிங்க சத்தமா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பாஸ்டர், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறீங்க, ஓகே தான். அடுத்த வாரம் இருக்கிற பேமெண்ட் என்ன பண்ண, அதுக்கப்புறம் வர பிள்ளைகளுடைய தேவைகள்னு சந்திக்க எல்லா காரியம் இருக்கும். பிலிப்பியர் சபைக்கு அந்த காரியங்கள் இருந்திருக்கும். ஆனால் பவுல் சொல்லுகிறார், தேவன் கொடுக்கிற அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கப்பா. எந்த சூழ்நிலையில பிலிப்பியருக்கு எழுதியிருக்காருன்னா, கட்டிலும் உபத்திரவங்கள் இருக்கிறார், அதன் மத்தியில் தான் பவுல் எழுதியிருக்கிறார். ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்வது, ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுப்பது கம்ஃபர்டபுள் ஜோன்ல நடக்காது. சில வேளைகள் இக்கட்டு வரும், சில வேளைகள் போராட்டம் வரும். இக்கட்டுகள் மத்தியில் என்ன இருந்தாலும் நான் தேவனை அறிவிக்கிறேன். அதன் மத்தியில் பிலிப்பியருக்கு எழுதின பொழுது ஒரு சமாதானம். அவர் it doesn't matter where we are, but are we having the God's peace in our heart? தேவனுடைய சமாதானம் என்னை நிரப்புகிறதா? சிறைச்சாலையில் கைதிகள் மத்தியில் கட்டப்பட்டிருந்தாலும் அந்த மனிதனுக்குள்ள ஒரு தேவ சமாதானம். இன்னைக்கு ஆயிரமா சம்பாதிக்கிறோம், பணம் நிறையா வருது, எல்லாம் இருக்குது, சமாதானம் இல்லை. ஏன் சமாதானம் இல்லை? எதை குறித்து கவலைப்படாதபடி தேவனிடத்துல பேசுகிற அந்த உறவு நமக்குள்ள வளரணும். பாருங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. அப்பொழுது வேதத்துல ஆங்காங்கே சில வார்த்தைகள் இருக்கு, அதை பிடிச்சுக்கணும். அப்பொழுது ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இன்னைக்கு உங்க மைண்டை டிஸ்டர்ப் பண்ற என்ன காரியமா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, உங்க கரத்துல கொடுக்க போறேன், நீங்க பார்த்துக்க போறீங்க. ஹல்லேலூயா. அழைத்தவர், பலப்படுத்தினவர், உருவாக்கினவர் நமக்கென்று எல்லாவற்றையும் செய்வாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் கொடுக்கிற சமாதான வாழ்க்கையில பிரவேசிக்கப்படுது. ரிசீவ் இட். தேவன் இன்றைக்கு ஒரு சமாதானத்தை கட்டவிழ்க்க போகிறார். ஒரு சமாதானத்தின் அபிஷேகம், சமாதானத்தின் ஆவியானவர் இன்றைக்கு நம்ம நிரப்ப போறார். எந்த இடத்துல சமாதானம் இல்லையோ அப்பா கிட்ட சொல்லி இன்னைக்கு ஒப்பு கொடுங்க.